ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஃப்ரெஞ்ச் ரோஸ்ட். பேரை பார்த்துட்டு வித்தியாசமான அப்படின்னு பார்த்துறாதீங்க. வெறும் முட்டை, பால், சீனி இதை வச்சு தான் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 3 முட்டையை எடுத்து இப்படி உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடித்து வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருங்க. வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாம் ஒன்றா கலந்து வரணும். இப்போ 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுருங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கூடவே பால் 1/2 கப்பு சேருங்க போதும். உங்களுக்கு ப்ரெட்டு எவ்வளோ வேணுமோ அத்தனை எடுத்து வச்சுக்கிறோங்க. 10க்கு மேலே இருந்துச்சுன்னா 4 முட்டை சேருங்க. கொஞ்சமாக சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போடுங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். அதனால் சால்ட்டு 1 பிஞ்சு போதும். ப்ரெட் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த ஓரம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஓரம் இருந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கருகிரும். அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த முட்டை இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சோம் இல்லையா, இதில் இப்படி போட்டு ஒரு பிரட்டி விட்டுருங்க. நல்லா ஊறணும். கொஞ்சம் ரொம்ப ஊறினாலும் பிஞ்சிரும். அதை பார்த்துக்கிறங்க. ஒன்று ஒன்றா அப்படி ஊற வச்சு மேலே அடிக்கிடுங்க. அப்படி இப்போ எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் வெண்ணெய் போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இது கொஞ்சம் நல்லா உருகட்டும். இதை ஆடாமல் அசையாமல் அப்படியே இந்த பாத்திரத்தில் வச்சிடணும். இப்படியே தான் நீங்கள் அவிய வைக்கணும். இதை உள்ளெல்லாம் அவிஞ்சிருமா பச்சையாக இருக்குமாங்கிற கவலையெல்லாம் வேணாம். ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. இது மேலே கொஞ்சம் இப்படி ஊற்றி விடுங்க. கீழே கொஞ்சம் கருகத்தான் செய்யும். ஆனால் அது நல்லா வேகணும் இல்லையா, அதனால் நீங்கள் தீயை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பெரிய ஒரு இது இல்லை. நம்மளுக்கு ஒரு சின்ன இது தான் வேலை தான். இது சின்ன பசங்களுக்கு பண்ணி